ஒருத்தர் வந்தாரு, வந்து பார்த்து நின்றுட்டாரு, மாஸ்க் இருந்தாரு. அப்போ எனக்கு யாரும் தெரியாது. உதவி பண்றீங்களா? சார் நீங்க வந்து எனக்கு யாருன்னே தெரியாது நீங்க. இல்ல ஒன்னே இல்ல, இந்த எம்ஜிஆர் போஸ்ட் வந்து என் போஸ்ட் இருக்கணும் செப்பீங்களா? இல்ல பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டு நீங்க என்ன செய்வீங்க சார் கேட்டாரு. செய்யல வேலை, பைக் வேலை ரெடி பண்றேன். அப்ப நீங்க எப்படி அதை செய்யறாரு? ஆமா, செஞ்சானா சூழ் தண்ணி இல்லாம கூட குழம்பா போட்டு எல்லாமே குழம்பு பார்த்துருவேன். இப்போ வந்து சிக்கல் பண்ணலாம் அவ்வளோ கிடையாது. அதனால நான் சைக்கிள்லேயே போவாப்ப எனக்கு கால் இருந்தது. எம்ஜிஆர் ஃபேன் இருந்தாலே கடை ஃபுல்லாக எம்ஜிஆர் போலீஸ் தான் இருக்கும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் நின்றுந்தாரு. நின்றுட்டு என்ன சார் செய்வீங்கன்னு கேட்டாரு. எல்லாம் சைக்கிள் வேலை பைக் வேலை ரிப்பேர் பண்ணுறேன். அப்போலாம் எனக்கு கால் இருந்தது. எப்படி சாப்பாடு ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பேன்? ஒரு 300 சம்பாதிப்பேன், 500 சம்பாதிப்பேன். என்ஜாய் பண்ண ஓட்டிட்டு போவேன். ஓட்டியில் போய் சைக்கிளில் போய் பார்த்துட்டு நைட்டு 11 மணிக்கு போடுவேன். ஓட்டியில் போடுவேன். பழைய சேனல் இருக்குது, மேகலா, பாலாஜி, சரவணன், இது 3 சேனலில் போடுவாங்க. நான் போய் பார்த்துட்டு வருவேன். பகலில் போக முடியாது, பகலில் சம்பாதிச்சு சாப்பிடலாம். சரி நீங்கள் உதவி பண்ணுறீங்களான்னு சார் நீங்கள் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது நீங்கள். இல்லை ஒன்றே இல்லை, இந்த எம்ஜிஆர் போஸ்ட் வந்து என் போஸ்ட் இருக்கணும் செப்பீங்களா? இல்லை சார் யாரு இல்லைன்னு ஒன்றுமே தெரியாது. உன் போஸ்ட் எப்படி சார் பாஸ் பண்ணிட்டாரு, பசங்க விஜய் சார். அப்போ தெரிய படம் ரிலீஸ் ஆகிடுது. தெரிய படம் ரிலீஸ் ஆகி ஒரு 6 நாள் தான் படம் ஓடிங்க தேட்டரில். சார் ஹவுஸ் படம் அப்படியே உட்காந்து பேசுகிறாரு. சொல்லுங்க சார், எம்ஜிஆர் தீவிர ரசிகர் நான். எம்ஜிஆர் படம் என் படத்துக்கு எம்ஜிஆர் எதுனா ஒரு சீனை காட்டிடுவேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார், இப்போ ஒரு தெரிய படம் பார்த்தேன், எல்லா வீடு தான். அப்போ காட்டுங்க எல்லா படத்து பயிரவா பரிசில் எல்லா படத்தையும் காட்டிக்கிறீங்க. அதான் எனக்கு முடியும் சார். எல்லாரும் வந்து 500, 700, 500 எப்படி விட கஷ்டப்பட்டு வச்சேன். ஏன்னா அவருடைய தெய்வம் கஷ்டப்பட்டு வச்சிட்டேன். இது வந்து 500, 1000 செலவு பண்ண முடியாது. ஐயோ நீங்கள் சொல்லுபடுத்தாத, நான் ரெடி பண்ணி எனக்கு கொடுக்குறேன், நீங்கள் வச்சிருக்கோம். அப்பெல்லாம் பரவாயில்ல சார். ஆனால் எது காப்பீடு ரேடோ போலீஸ் ரேடோ வந்து நீங்கள் தான் பார்க்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, எப்போ நீங்கள் எப்போ இருக்கீங்க? அப்போதான் ஒரு பெசல் நகர் ஜமால் பட்டம் கொண்டிருந்து 2 ஜமால் தான் இருந்தது. பெசல் நகர் ஜமால் சொல்லி அந்த போஸ்ட் அடிச்சுட்டு இது அது வந்து பெசல் ஜமால் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வச்சு ஒரு 3 நாள் கழிச்சு அம்மா வந்தாலும் அதிகாரி நாங்கள் பய இதெல்லாம் என்ன புதுசு பண்ணுங்க எம்ஜிஆர் பரவாயில்ல புதுசு இதெல்லாம் புதுசாக அவர் வந்தாரு. வந்துட்டு இருக்கிறாரு. ஏன் முஸ்லீமா இதுல தொழுவுறீங்க, பொய் சொல்றீங்க? நான் பொய் சொன்ன அவசியம் எல்லாம் வந்தாரு. அதுதான் நான் ஃபோன் நம்பர் வாங்கி நாங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணுமா வைக்கணுமா நீங்கள் இது பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கலாம். அந்த நல்ல நேரம் ஏன் நேரம் அவரே எடுத்துட்டாரு. எப்பவும் வந்து டிரைவர் ராஜேந்திரன் தான் எடுப்பார். ராஜேந்திரன் டிரைவர் அவர் தான் எடுப்பார். அவர் எடுத்து சாரு எடுத்துட்டாரு. சார் எடுத்து சொன்னேன், சார் உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் நீங்க போய் தான் சொல்லி இருச்சேன். பரவாயில்ல, உண்மைதான். நீங்க வெளியா நான் என் பொண்ணு வந்து விஜயோட ரசிகர் தான். விஜயெல்லாம் உயிரை விட்டுடும், விஜயோட ரசிகர் தான். அதனால நீங்க வெளியே எல்லாம் இது படிச்சா நான் பார்த்தேன், நான் இது பண்ணி சொல்லி போயிடலாம். அதுக்கப்புறமா என்கிட்ட போதும் சார், இந்த மாதிரி என்ன பிரச்சனை ஒன்னே பிரச்சனை போதும் சார் கேட்டாங்க. சொன்னேன், நம்பல. நீங்க வந்து பார்த்து போனீங்க சொன்னா ஒரு நம்பல. அதெல்லாம் அவங்கள்ட்ட போட கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு எல்லாமே முடிஞ்சு இங்கிருந்து போக சொல்லாது மாஸ்க் கைட்டேன். உங்களுக்கு என்ன உதவி வருமானு கேட்டேன். அப்போ கடை கட்டி கொடுவான், இல்ல பங்கு இங்க ரெடி பண்ணி கொடுவான் சார். அதெல்லாம் வேணாம், எலெக்ஷன் இன்னீங்களா ஒரு ஏம் நடக்கும், அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க, அப்ப தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற சொல்லி அப்படியே சொல்றேன் சார். சொல்லுவோம் சரி வண்டிதான் வண்டி வாங்கி கொடுங்க சார், பார்க்கலாம் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, புது வண்டி வாங்கி சார். அந்த வண்டி அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன்.
தேவையில்ல ஊற்றி ஓடுவேன் அதிகமாக வரேன் சார் அதிகமாக சம்பாதிச்சு அந்த கொஞ்சம் அரசியல் வருவா நான் நினைச்சேன் நான் அப்பயே அவர்கிட்ட சொல்றேன் நீங்க ஒரு ஏம்ல இருக்கிறீங்க அந்த ஏம் கண்டிப்பா பழிக்கும் ஆனா இன்னும் 2-3 வருஷத்துல அது பழிக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க நீங்க நிக்க போறீங்கன்னு நான் என் மனசுல பழிச்சு சொல்றேன் அப்படியா ரொம்ப அந்த பெஸ்ட் மனசுக்குள்ள இருக்குதுதான் சொல்லிடுறேன் இருக்குது ஏன்னா எப்படி இது பாப்பார்ல இப்ப என் பேர் கூட கலைஞர் கூட தான் இருந்தாரு ஹிந்தி சண்டை பண்ணி வெளியே வந்து அவரு சென்னையில ஜெயிக்கலையா சூப்பரா அதே பண்ண நீங்களே ஜெயிக்கா அப்படியா இருந்தால் அந்த அல்லா தான் என்னை காப்பாற்றணும் சொல்லிட்டு யங்ஸ்டர் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காரணத்தி நீங்க பயப்படாதீங்க எல்லாம் நல்லா தெளிவாகி நீங்க கண்டிப்பா போய் பதிவுல உட்காருவீங்க உட்காந்து கூட இந்த செம்மாலை மறந்துடாதீங்க நான் அன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் நீங்க 5 வருஷம் ஆடுவீங்க அன்னைக்கு ஒரு பொம்பளை கூட உங்களுக்கு யாருன்னு தெரியாது பொம்பளை சொல்லிச்சு விஜய் சாரா ஐயா நீங்க எப்படிலாம் வந்து ஏன் சொன்னாங்களா இல்லை அவங்க யாருன்னு தெரியாது இங்க உள்ள இருக்கிறாங்க அவங்க ஆனந்தி சொன்னாங்களா இல்லையா அதெல்லாம் கண்டிப்பா வருவீங்க யாராலும் இல்லைன்னா சொன்னாங்க அப்பா இல்ல அம்மா இல்ல பொண்டாட்டி இல்லை அதெல்லாம் நீ விட்டு தள்ளுங்க உங்க ஏன் ஆனா என்ன சொல்றேன்னா வந்தீங்கன்னா மக்களுக்கு நல்லா பண்ணுங்க மக்களை விட்டுறாங்க இப்படிலாம் பாத்தீங்களா எப்படி பண்ணி கிச்சன் எப்படி ஆயிடுச்சுங்களா அது போல அதெல்லாம் பண்ணாம உங்க ஏம்ல உங்க கேப்பா பேசுறாங்க உங்க ஏம்ல பண்ணுங்க 5 வருஷம் 5 வருஷம் எங்க போல 15 வருஷம் நீ ஆடுங்க நான் சொல்றேன் நான் சொல்லுதான் இவ்வளவு நாளா வந்து நான் வைக்கல விஜய் சாரோட போட்டாங்க ஏன்னா ரொம்ப கொச்சல் விட்டுறாங்க அதெல்லாம் வைக்கல ஆனா இப்போ வைப்பேன் இன்னும் 2-3 நாளா என் கடையில பெரிய பேனர் வச்சு எம்ஜிஆர் கை கொடுக்குறா போல சொல்லி நான் வைப்பேன் அப்ப யாரும் கேட்க இருப்பாங்க என்ன பண்ண போறாங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம்